ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருமா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறோங்க. நம்ம சேனல் நிறைய ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க இருக்கிறதால எல்லாருமே சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் வில்லேஜ் சைடில் நாங்கள் ஃபாலோ பண்ணி நிறைய மெத்தடு ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணி கிடைக்காம ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு சரியாகாமல் நேச்சுரலாக வீட்டில் இருக்க மெத்தட் வச்சு ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனவங்க, இல்லை டாக்டர்ஸ் அறிவுரையை கேட்டு ப்ரெக்னென்ட் ஆனவங்க, இந்த நிறைய டிப்ஸ் வந்து நம்ம வீடியோ சேனல் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்றப்போ சூரிய கிரகணம் வருது. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருந்திருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த மாதம் மார்ச் 29 சூரிய கிரகணம் வருது. அதை பற்றின ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேங்க. நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அன்றைய தினம் நான் சொல்கிற நேரத்தில் இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லானது, அவ்வளோ நல்லது. ஒரு சகோதரி சொன்ன ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். நார்மலாகவே நம்ம ஏதாச்சும் ஒரு முக்கியமான நாளில் வந்து கடவுள்கிட்ட வேணுன்றப்போ நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சூரிய கிரகணம்லாம் நடக்கிறப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நடக்காத எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அது நடக்கணும்னு சொல்லிட்டு வேணுன்றப்ப அது சீக்கிரம் நடக்குங்க. நம்ம சேனலில் ரீசெண்டாக வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த வகையில் இந்த ஆண்டு ஒரே மாதத்தில் 2 கிரகணம் நடந்துச்சு. இப்போ தான் ஒரு சந்திர கிரகணம் போச்சு, அதுக்குள்ளேயே அடுத்த சூரிய கிரகணம் இப்போ வருது இல்லைங்களா? இந்த நாளில் நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்றதை ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை இந்த சந்திர கிரகணம் சூரியனை அதனால் என்ன பவர், என்ன நடக்குதுன்றதை ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன வார்த்தை சொன்னால் நீங்கள் என்ன கேட்குற விஷயங்கள் சீக்கிரம் நடக்குன்றது இதில் ஷேர் பண்ண போகிறாங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாங்களா? இந்த மாதம் நான் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, மார்ச் மாதம் 14 13 சந்திர கிரகணம் போச்சு. ஆனால் இதோட முதல் சூரிய கிரகணம் வந்து எப்போ மார்ச் 29 சனிக்கிழமை நிகழ இருக்குங்க. இது வந்து ஆசியா, வட அமெரிக்கா, இது மாதிரி நிறைய இடத்துல தெரியுது. இருந்தாலும் இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் எப்போ நேரப்படி தெரியுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்திய நேரப்படி பகல் 2:20 மணிக்கு தொடங்கி மாலை 4:17 மணிக்கு உச்சம் அடையுது. உச்சம் எப்போனா 4 to 17 4:17 மணிக்கு உச்சம் அடையுது. அது 4:20 வச்சுக்கோங்களேன். மாலை 6:13 மணிக்கு வந்து நிறைவடையுது. இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாதுன்னு சொல்லப்பட்டா கூட ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணன்றது நம்ம பகல் பொழுதுல நிகழ்றதால முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லையா? முக்கியமாக இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்யணும், சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்யவே கூடாது. அந்த வகையில் இந்த சூரிய கிரகணம் அன்னைக்கு நீங்கள் ஒரு ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் வெளியே வரக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, நீங்கள் வந்து கிரகணத்தை நேராக பார்க்கக்கூடாது, சரிங்களா? அது ரொம்ப ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், நீங்கள் வந்து ஓவலேஷன்லாம் உங்களுக்கு நடக்குதுன்றப்ப கன்ஃபார்ம் இந்த டைமில் வந்து வெளியே வரவே கூடாது. ஹாஸ்பிட்டல் செக்அப் போகிறதா இருந்தாலும் ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வர சொல்லியிருந்தாலும் இந்த மாதிரி டைமில் நீங்கள் போகவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி டைம் நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்றுமே இல்லை, உட்காந்துட்டு சூரிய பகவானுடைய மிகவும் சக்தி வாய்ந்த ஏதோ ஒரு நம்புறேன் மந்திரத்தை. இப்போது நீங்கள் வந்து நான் வந்து மந்திரம் சொல்லக்கூடியது இல்லை, நான் வேறு இதுவாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் ஏதாச்சும் ஏஞ்சல்ஸ் நம்பர்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 8 ஏதாவது நிறைய ஏஞ்சல் 111141 இருக்கு இல்லையா, அது ஒரு ஏஞ்சல் நம்பரு. 786 ஒரு ஏஞ்சல் நம்பர். நீங்கள் வந்து ஏஞ்சல் நம்பர் வந்து சொல்லலாம், இல்லை உங்களுடைய கடவுளுக்கான மந்திரங்கள் இருக்கும் இல்லையா அதை சொல்லலாம். இப்போ இன்னும் சூரிய பகவான் வந்து கடவுள்ன்றது எல்லாருக்கும் பொதுவானவர் இல்லையா? சூரியன்றது எல்லாருக்கும் பொதுவானவர், அது பகவான். அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. நீங்கள் சூரியரோட பேர் ஓம் அதாவது ஆதித்யாய நமக அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டுமே 108 முறை உச்சரிச்சுட்டே இருந்துட்டு அது உச்சரித்த பிறகு உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்னதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்க, சீக்கிரமாக குழந்தை நிற்கணும், எனக்கு அடுத்த வருஷம் இந்த நாளில் குழந்தை நின்றுருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ நார்மலாக நம்ம ஒரு பிரார்த்தனை வேண்டுறோம்னா அது ஒரு வருஷத்துக்கு நடக்குமா? ஆனால் இந்த சூரிய கிரகணம் வைக்கிறோம் இல்லையா, அது வந்து 10 நாளுக்குள்ளே நடக்கும்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. எனக்கு கூட ஏதாச்சும் முக்கியமான விஷயம்லாம் வேணுன்றப்ப இந்த சூரிய கிரகணம் நடக்கிறப்ப நான் இம்பார்ட்டனாக வேண்டிப்பேன். தியானம் பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள், இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் வந்து கண்டிப்பாக தயவு செஞ்சு வெளியே போகவே போகாதீங்க. மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே இருந்துக்கோங்க. எல்லா சாப்பாடையும் சமைச்ச சாப்பாட்டில் மூடி வச்சுக்கோங்க. கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெட்டு போக சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த மூடை நல்லா அதில் கொஞ்சம் ஒரு தர்பை பூலோ துளசி இலையை போட்டு வச்சுக்கோங்க. கிரகணத்துக்கு பிறகு தூய்மையாக குளிச்சிடணும், பரிசுத்தமாக குளிச்சிடணும், கல்லுப்பு போட்டு குளிச்சிடுங்க. முக்கியமாக ஏதாச்சும் ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் எந்த ஒரு டேப்லெட் போடுறதோ தேவையில்லாத எந்த ஒரு பொருள் சாப்பிட்றதோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இப்போ தான் கரு தங்கின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, கர்ப்பரி குறிகள் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியுதுன்றப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், சரிங்களா? இன்னும் அந்த சூரிய கிரகணம் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறாங்க. இதில் வந்து டேட்டு, டைமு, என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கோங்க. இனி ஒரு வீடியோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.